இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் 6 வசனங்களை சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக முதல் 6 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் சங்கீதம் பென்யமீனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீஹோன் என்னும் சங்கீதம், சீஹாயோன் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூஷ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தமாக இங்கே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். அல்லது ஒரு விண்ணப்பம், தேவனுக்கு தாவீது செய்த ஒரு விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை இங்கே வேதத்தில் நமக்கு சங்கீதமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். இங்க சொல்றாரு, கூஷ் பேச நிமித்தம் சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஐ பிலீவ் லார்ட், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உலகத்தினுடைய மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நலம். ஏன் அப்படின்னா, உலகத்தினுடைய ஒரு மனுஷரை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அந்த மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அவன் மரித்து போய்விடுவான். அவ்வளோதான், மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விடும். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா என்கிறதை நம்மால் சொல்ல முடியாது. அவன் மரித்து போய்விடுவான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடு. இல்லை, ஒரு மனுஷன் நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், இந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், இந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்து நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லி இருந்தால் அந்த காரியத்தை அந்த மனுஷன் செய்வான்னு சொல்லி நாம் நம்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லக்கூடிய மனுஷன் நாளைக்கு அதை செய்யாமல் போவான். இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறவன் நாளைக்கு இந்த காரியத்தை பண்ணாமல் போய்விடுவான். ஏன் அப்படின்னா அவன் மனுஷன். ஆனா அந்த மனிதனை நம்புவதை பார்க்கலன்னு சொல்றேன். என் தேவனாக கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தார். எல்லா சூழ்நிலைகளும் தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை நம்பி இருந்தார். கோலியாத்தின் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார். கோலியாத் பெரிய யுத்த வீரன், யுத்தங்கள் எல்லாம் படித்தவன், யுத்தங்கள் எல்லாம் கற்றவன். அது மட்டும் இல்ல, அவன் யுத்த உடைகளை அணிந்தவன். கிட்டத்தட்ட ஒரு ராட்சித பரவி கோலியாத், யுத்த உடைகளை அணிந்தவன். ஆனால் தாவீதுக்கோ யுத்தத்தில் பழக்கம் கிடையாது, யுத்தத்துக்கு முன்ன பின்ன போனது கிடையாது, யுத்தத்தை பார்த்தது கிடையாது. அதான் சகோதரன் சொல்றாரு, யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்திருக்கிறாய், இவனுடைய துணிகரம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஆனால் இந்த தாவீது, சின்ன குட்டி தாவீது, அப்போ கோலியாத்துக்கு முன்னால் நிற்கும்போது கோலியாத்தவனை சாதாரண ஆளாக பார்க்குறான். சின்ன பையன், நான் பெரிய யுத்த வீரன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யுத்தத்தில் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன், எனக்கு எல்லா கவசங்களும் இருக்கிறது, நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஏன்னா கோலியாத் தன்னுடைய உடைகளை, தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தார். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறாரு, அப்பா சரியப்பா, ஆனால் நான் நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன், நான் வரல, அவருடைய நாமத்தில் வர்றேன், அவர் அனுப்பி வர்றேன். யுத்தம் ஏங்குள்ளது கிடையாது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவர் வெற்றி பெறுவார், கர்த்தர் வெற்றி பெறுவார். யுத்தம் கர்த்தருடையது. ஈஸியா தாவீது வெற்றி பெற்றார்.
கோலியாத்தை ஈஸியாக ஜெயிச்சிட்டார். நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸி. பெரிய கரையெல்லாம் செய்யலை. கவனம் எடுத்தார், சுத்தினார், கரெக்டாக நெத்தியில் பட்டுச்சு, கோலியாத்து கிடந்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், சவுல் உட்பட அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து நடுங்குகிறார்கள். சவுல் யுத்த வீரன், யுத்தத்துக்கு போயிருக்கிறான், பல யுத்தத்தை பார்த்துருக்கிறான், பல யுத்தத்துக்கு போயிருக்கிறான். ஒரு ஆள் வானோனே ஒருத்தனும் போறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா ஒருவருக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. அத்தனை பேர்களும் தன்னுடைய மாமிசத்தை நம்பி இருந்தான், தன்னுடைய பலத்தை நம்பி இருந்தான். என்னால முடியாதுன்னு நினைச்சான். கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்கிறத ஒரு பயலும், ஒரு இஸ்ரவேலனும் சவுல் உட்பட ஒரு இஸ்ரவேலனும் அதில் கணக்கில் கொள்ளவில்லை. ஆனால் தாவீது மட்டும்தான் அதை கணக்கில் கொண்டு கோலியாத்தை மேற்கொண்டார். அதான் சொல்றார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கரடி வரும்போது, சிங்கம் வரும்போது தாவீது ஈஸியாக அதை மேற்கொண்டுட்டார், ரொம்ப ஈஸியாக மேற்கொண்டார். ஏன்னா பிலீவ் இன் காட், கர்த்தரை நம்பி. உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குதோ, போராட்டம் இருக்குதா, பெரிய பிரச்சனையில் இருக்கீங்களா, முடியாதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லா வழியும் அடைபட்டுட்டு எனக்கு ஓப்பனிங் டோரே இல்லை, ஆல் டோர் இஸ் க்ளோஸ்டு, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். He is Almighty God. அவர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். அவருடைய மாறாத கிருபையான கரங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். கர்த்தர் கையில் ஒப்புவீங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அவரை நம்புங்க, காரியத்தை வைக்க பண்ணுவார். நீங்க ஆண்டவரை நம்பியிருக்கீங்களா? கர்த்தரை நம்பியிருக்கீங்களா? அவரை சார்ந்திருக்கீங்களா? அவரை நம்புங்கள், அவரை சார்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிற கர்த்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான மாறாத உன்னதமான கரம் உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை, அடையாளங்கள் நடப்பிக்கும்படியே ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுகிற தம்முடைய மாறாத கரம் காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.